இயேசு எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்பா. அப்ப அந்த பரிசை எங்க போய் வாங்கணும்? நீ எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். இயேசுங்கிற பரிசு உன்னையே தேடி வரும். இயேசுவை அறியாத இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி இருக்கிறோமா? எத்தனை நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும். அதுதான் அவருக்கு நாம் கொடுக்கிற கிறிஸ்துமஸ் பரிசாக இருக்கும். நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுறவங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, ஒரு புது ட்ரெஸ் எடுக்க வழி இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறவங்க, என் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலையே இந்த பண்டிகை காலத்தில்னு சொல்லி வருத்தப்படுகிற விதவைகள், அப்போ நீ யோசித்து பாருங்க, யாரோ ஒரு உதவி தேவையா இருக்கலாம். அதை நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியா, சந்தோஷம் கொடுக்கும்படியா, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த இயேசுவாகிய பரிசை நாம் நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமையான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே சிலருடைய மனதில் புத்தாடை, வீடு மற்றும் சர்ச் டெக்கரேஷன்ஸ், சிறப்பு விருந்துகள், விசேஷ நிகழ்ச்சிகள், இதுதான் மனசில் சந்தோஷமாக நிறைஞ்சிருக்கும். இது பண்டிகையின் சந்தோஷம். ஆனால் கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு நம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டுள்ளதால் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிற சந்தோஷம் தான் கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம். இதுதான் தேவன் தரும் உண்மையான கிறிஸ்துமஸ் பரிசு. இந்த பரிசை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவருடைய உள்ளத்திலும் இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்காக நம்மால் முயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தணும். இப்பொழுதும் மண்ணுலகை மீட்க மானிடனாய் இப்பூ உலகிற்கு வந்த மன்னவர் இயேசுவை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவராகி இயேசு தாழ்மை கோலம் எடுத்து நமக்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. இந்த நேரத்தில் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனும் பாடி துதிக்க போகிறோம். நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி நமக்காக வந்த இயேசுவை நம்ம உயர்த்தி பாடலாமா? பெத்லகேம் என்கிற ஊரில், தாவீதின் ஊரில் பிறந்து நமக்காக அவர் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதற்காகவே நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த இயேசுவை பாடி துதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை சந்தோஷமா பாடி துதிக்கலாமா? ஆமென். கரங்களை தட்டி நீங்க வீடுகள் இருக்கிற இடங்கள்ல ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இந்த சின்னஞ்சிறு மனிதனுக்குள் வாழ வந்தீரே, இந்த சின்னஞ்சிறு மனிதனுக்குள் வாழ வந்தீரே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. ஆராதனை 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 ஆராதனை. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா, இன்னைக்கு நம்ம இருதயத்தில் பிறந்திருக்கிறாரான்னு சொல்லி ஒரு விசை நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் அப்படி சிந்தித்து பார்க்கலாமா? இன்னைக்கு இயேசு அவர் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரான்னு சொல்லி ஒரு விசை நம்ம சிந்தித்து பார்த்து, இயேசு என் உள்ளத்தில் பிறக்கணும், இயேசு என் குடும்பத்தில் இருக்கணும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே இயேசு இருக்கணும், தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கணும். அந்த ஒரு ஆசையோடு கூட இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி நம்ம துதிக்கலாம். நம்முடைய உள்ளத்தில் இயேசு வந்து விட்டார், நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவருடைய பிரசன்னமும் எப்போது நிரம்பி இருக்கும். நம்ம விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை சேர்ந்து பாடி துதிக்கலாமா? இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே மகிழ்ந்து பாடிடுவோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், இயேசுப்பா ஏன் உள்ளத்தில் இருக்கிறாரான்னு சொல்லி. இந்த நேரத்தில் இயேசுவே என்று அழைக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளாக நிரம்பி வரும், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இறங்கி வந்து இந்த இயேசு உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறத உங்களால உணர முடியும். இயேசுவே உள்ளத்துல நீங்க வாங்கன்னு சொல்லி ஒருவேளை இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுப்பா உங்க உள்ளத்துல வரணும்னு சொல்லி நீங்க விரும்பினால் இயேசுப்பா இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க உள்ளத்துல வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். ஏ
அப்படியே கண்களை மூடி இயேசுவே இந்த நேரத்தில் பாய் யாரெல்லாம் இருதயத்தில் வாஞ்சியோடு கூட உள்ளத்தில் நீங்கள் வரணும்னு சொல்லி விரும்பினாங்களோ ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்து இயேசு எங்கள் உள்ளத்துக்குள்ள வந்து உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தந்து நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இங்கே துதிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆராதனைக்குரியவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படி பாடி துதிக்கும் போது நிறைவான சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. பார்த்தீங்களா? இப்போதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிய கர்நாடகம் பார்ப்போமா? இனி எத்தனை காலத்துக்கு தான் இப்படி கஷ்டப்படுவேன்னு தெரியல. இவனை பெத்து கொடுத்துட்டு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. நானும் எவ்வளவு காலம்தான் உயிரோட இருப்பேன்னு தெரியல. ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் புலம்புறீங்க? உன்னால தாண்டா நான் புலம்புறேன். உன்னை கையில கொடுத்துட்டு உன் அப்பாவும் அம்மாவும் சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நான் கடந்து கஷ்டப்படுறேன். எனக்கும் வயசாகுது இல்ல பாட்டி. என்னப்பா? அப்ப நானும் சாமி கிட்ட போயிட்டா நீ புலம்ப மாட்டல? என்னால உனக்கு கஷ்டம் இருக்காதுல்ல? ஏண்டா இப்படி பேசுற? நான் சொன்ன அர்த்தம் வேறடா. நான் உன்னை கரை சேர்க்கணுமே, அதுக்குள்ள இந்த பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல? ஒன்னும் ஆகாது பாட்டி. சரி, நீ விளையாட போப்பா. பாட்டி சமையல முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி பாட்டி. என்னப்பா அதுக்குள்ள வந்துட்ட? ஏதாவது பசி எடுத்துட்டா? இல்ல பாட்டி. அப்புறம் என்னப்பா? ஷூ பிஞ்சிருச்சு பாட்டி. ஷூ பிஞ்சிடுச்சா? பாட்டி எனக்கு ஒரு புது ஷூ வாங்கி தாங்கல. ஷூ இருந்தாதான் விளையாட போக முடியும். புது ஷூவா? என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, நான் வாங்கி தரேன். சரி பாட்டி. பாட்டி. என்னப்பா? ஷூ வாங்கிட்டீங்களா? இல்லப்பா. வாங்கலையா? ஏன் பாட்டி வாங்கல? பாட்டி கையில காசு இல்லப்பா. பாட்டி உனக்கு வாங்கி கொடுப்பேன், கொஞ்சம் பொறுத்துக்க. சரி பாட்டி. ஏன்பா எங்களை இப்படி சோதிக்கிற? என் பேரனுக்கு ஒரு ஷூ கூட வாங்கி கொடுக்காத நிலைமையில இருக்கனே. சாப்பிட வாடா. நான் வரல பாட்டி.
எனக்கு பசிக்கல. டேய், உன்னால பசி தாங்க முடியாதுடா, பாட்டிக்கு தெரியும். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. பொய் சொல்லாதடா. பாட்டி உனக்கு ஷூ வாங்கி கொடுக்கலங்கிற கோவத்துல தானே இருக்க. சொல்லுப்பா. கோபம் இல்ல பாட்டி, அழுகையா வருது. கவலைப்படாத தங்கம், பாட்டி எப்படியாவது உனக்கு வாங்கி தரேன். ஏன் பாட்டி, நம்மளால ஒரு ஷூ கூட வாங்க முடியல? அழாதீங்க பாட்டி, எனக்கு ஷூ வேண்டாம். நீங்க அழாதீங்க, நான் இனிமே விளையாட போகல. இல்லடா, பாட்டி அழல அழல. நீ வா, நாம சாப்பிடுவோம். பாட்டி, எனக்கு ஷூ வேண்டாம் பாட்டி. நீங்க அழாதீங்க பாட்டி, நீங்க தான் எனக்கு வேணும். நான் உங்ககிட்ட ஷூ கேட்க மாட்டேன் பாட்டி. நீங்க அழாதீங்க பாட்டி, நீங்க தான் எனக்கு வேணும். இது நல்லா இருக்குல்ல? ம். என்ன கண்மணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜோதி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உங்களை தான் பார்க்கவே முடியலையே. எதுக்குமா, நான் தான் வெளியில வரதே இல்லையே. ஏங்கா ரொம்ப விரக்தியா பேசுறீங்க? அதை விடுமா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல, எல்லாம் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க. ஓ, ஆண்டி, கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்களா? நிறைய கிஃப்ட் கொண்டு வருவாங்களா? எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சும்மா இருடா, நீ ஒன்னும் நினைச்சுக்காதம்மா. இவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். இல்ல பாட்டி, கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க, நிறைய பரிசு கொண்டு வருவாங்க, எனக்கு தெரியும். சும்மா இருடா, பெரியவங்க கிட்ட கூட கூட பேசிக்கிட்டு. அவனை ஏங்கா சத்தம் போடுறீங்க? உனக்கு என்னப்பா தெரியணும்? இங்க பாருப்பா, நீ எதிர்பார்க்கிற பரிசை விட சூப்பரான பரிசு ஒன்று இருக்கு. அதுதான் கிறிஸ்மஸ் பரிசு. கிறிஸ்மஸ் பரிசா? ஆமாக்கா. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுக்கா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பரிசா? அது என்னது ஆண்டி? அது கெட்டு போயிருக்காதா? அதானே, நம்மளால 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பொருளையே பாதுகாக்க முடியல. இதுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருளை எப்படி பாதுகாக்க முடியும்? இது கெட்டு போற காரியம் இல்லக்கா. கெட்டு போறவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வர்ற விலையேற பெற்ற பரிசு. அந்த பரிசு தான் இயேசு. இயேசுவா? ஆமாக்கா, நான் சொன்ன விலையேற பெற்ற பரிசு இயேசுதான். ஓ, அந்த பரிசு இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? பயப்படாதே, சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்னு சொன்னாரு. யாரெல்லாம் இயேசுங்கிற பரிசை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பயமே இருக்காது. அதுக்கு பதிலா சந்தோஷமும் சமாதானமும் தான் கிடைக்கும். ஆண்டி, இயேசுங்கிற பரிசு எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்பா. அப்ப அந்த பரிசை எங்க போய் வாங்கணும்? நீ எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். இயேசுங்கிற பரிசு உன்னையே தேடி வரும். அப்படியா? ஆமாப்பா, இயேசு உனக்குள்ள இருக்க விரும்புறாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க எனக்காக தான் இந்த உலகத்துல பிறந்தீங்க. இப்பவும் என் இதயத்துக்குள்ள வாங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு உண்மையா சொன்னா போதும். அவ்வளவுதானா? ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, ஏசுங்கிற பரிசு உனக்கு கிடைச்சிட்டா நீ ஒரு பரிசு எதிர்பார்த்தல, அதுவும் உனக்கு கிடைச்சிடும். உண்மையாவா ஆண்டி? ஆமாப்பா,
கண்ணா வா நம்ம போலாம். ஏன் பாட்டி, ஆண்டி நல்லா தானே பேசுறாங்க. நீ வா. ஜோதி, நான் கிளம்புறேன். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வரேன். ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். என் இதயத்துக்குள்ள வாங்க. கிறிஸ்மஸ் பரிசாகிய இயேசு எனக்கும் வேணும். ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? இன்றைக்கும் தேவைகளின் நிமித்தம் துக்கத்தோடு வாழும் எண்ணற்ற மக்கள் நம்ம சுற்றில இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது நம் கடமையாகும். இப்பொழுதும் எல்லா குடும்பங்களிலும் நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளி செய்யும்படி நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து நம் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ்க்கு இன்னும் சில நாட்களே இருக்குதுல்ல, எங்க எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீங்கல்ல. சந்தோஷத்தோடு கூட அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்போம். ரொம்ப நல்லது. இந்த நாளிலும் நம்ம என்ன தலைப்புல ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் பரிசு. கிறிஸ்மஸ் பரிசுனா இதை சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. உங்களுக்கு நான் அதை சொல்றேன் பாருங்க. ஒரு கிராமத்துல கணவன் மனைவியாக 2 பேர் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. மிகவும் ஏழ்மை நிலைமையில் இருக்கிற குடும்பம் அது. தினந்தோறும் கூலி வேலைக்கு சென்று தங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச காசை வைத்து கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலை. சரியான ஆகாரம் கூட அவங்களுக்கு இல்லை. இருக்கிறத வச்சு கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த மனைவிக்கு அழகான முடி, நீளமான முடி, ரொம்ப அழகா இருக்குமா அந்த மகளுடைய முடி. ஆனா பாருங்க, ஒரு சோகம், அந்த முடியை சீவுவதற்கு கூட அவங்களுக்கு சீப்பு கிடையாது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த கணவரிடத்திலையும் கூட ஒரு கை கடிகாரம் இருந்ததாம். இந்த மேல உள்ள கடிகாரத்துல இந்த ரவுண்டு இருக்கு பாருங்க, அது மட்டும் இருக்கும். அதை கட்டுவதற்கு ஸ்டாப் இல்லை. இந்த மனைவிக்குள்ள என் கணவருக்கு எப்படியாவது அந்த கை கடிகாரத்தை கையில கட்டுவதற்கு ஒரு ஸ்டாப் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு விருப்பம். கணவனுக்கு ஒரு விருப்பம், என் மனைவிக்கு இவ்வளோ முடி நீளமா இருக்குது, அழகு முடி, ஆனா அதை சீவி எடுப்பதற்கு ஒரு சீப்பு வாங்கி கொடுக்க முடியலையே, அழகான அந்த என் மனைவிக்கு நல்ல ட்ரெஸ்ஸுகள் வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி இந்த கணவருக்குள்ள ஒரு ஏக்கம். ஒரு நாள் பாருங்க, அவங்க பண்டிகை நாட்கள் நெருங்க ஆரம்பித்தது. அப்பொழுது இந்த மனைவி நினைச்சாங்க, எப்படியாவது இந்த பண்டிகைக்கு என் கணவருக்கு ஒரு அந்த கை கடிகாரத்துக்கு ஒரு ஸ்டாப் வாங்கி கொடுத்து அவர் அந்த கடிகாரத்தை அந்த பண்டிகை நாளில் கட்ட வச்சிடணும் கையில் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு ஒரு ஆசை. அதே போல் இந்த கணவனும் யோசித்தாராம், என் மனைவிக்கு இந்த பண்டிகை நாள்லையாவது ஒரு சீப்பு வாங்கி கொடுத்துடணும், அவளுக்கு நல்ல உடைகள் வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி இந்த கணவனுக்கு ஒரு விருப்பம். 2 பேரும் இப்படி தனித்தனியாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன, இந்த பண்டிகை நெருங்கி வருகிற ஒரு நாள் இந்த மனைவி என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்மானத்தோடு பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போனாங்க. போய் நேரம் ஒரு சலூன் கடைக்கு போய் அங்க இருக்கிற அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டாங்களா, ஐயா முடிய வித்தா நீங்க சவரி நல்லா செஞ்சு விற்கலாம்ல, என் முடிய நான் கொடுக்கட்டா, காசு கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த சலூன்காரர்கிட்ட போய் இந்த மனைவி கேட்டாங்களா. அப்போ அவ சொன்னா, தாராளமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த அழகான நீளமான அந்த முடிய சலூன் கடைக்காரர்கிட்ட வெட்ட சொல்லி அதுல அந்த வெட்டிட்டு அந்த முடி வித்து அதில் வருகிற காசை கொண்டு வந்து ஒரு கடிகார கடைக்கு ஓடி தன் கணவருக்கு ஒரு ஸ்டாப் வாங்கிட்டு வந்தா. அதே மாதிரி இந்த கணவரும் என் மனைவிக்கு ஒரு நல்ல சீப்பும் அவளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்தாரு, அந்த கடிகாரம் அதில் ஸ்டாப்பு கிடையாது, அந்த ரவுண்டு மட்டும் மேலே இருக்கும்ல, அதை மட்டும் தூக்கிட்டு போனார் டவுனுக்கு. அதை போய் ஒரு கடிகார கடையில விற்று தன் மனைவிக்கு நல்ல ஒரு சீப்பும் மனைவிக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்தாராம். பாருங்க, 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த மனைவி இப்ப சொன்னாலாம்,
இந்த ஸ்டாப் உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதை நீங்கள் கையில் கட்டணும் பண்டிகை நாள் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன, எப்படி உனக்கு வந்துச்சுது, இந்த ஸ்டாப் வாங்குறதுக்கு உனக்கு ஏது காசு அப்படிங்கும்போது அந்த மனைவி சொன்னாங்களா, நான் என்னுடைய முடியை விற்று உங்களுக்கு நான் ஸ்டாப் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாராம். அப்போ இந்த மனைவி கேட்டாங்க, எனக்கு எப்படி நீங்கள் சீப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி, நீ எனக்கு கையில் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தியே, அந்த கடிகாரத்தையே நான் விற்றுட்டு உனக்கு நான் ட்ரெஸ்ஸும் இந்த சீப்பும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்தா இன்னைக்காவது இந்த சீப்பில் உன் தலை முடியை சீவிக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய முடியெல்லாம் கட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த கணவர் சொன்னாரா, ஒரு பெண்ணுக்கு மேன்மையே அவளுடைய முடிதான், அவளுக்கு அழகே அந்த முடிதான். எனக்காக உன்னுடைய முடியையே என்ன செஞ்சுட்டு தியாகத்தோடு கூட கட் பண்ண கொடுத்துட்டு எனக்கு ஸ்டாப் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அவளை கட்டி தழுவி முத்தமிட்டானா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் பரலோகத்தில் இருந்தவர் மகிமையை துறந்து இந்த உலகத்துக்கு வந்தார். எப்பொழுதும் இயேசுவை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த பரலோக மகிமையை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக ஒரு பரிசாய் ஒரு கிஃப்டா இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்ததினால தான், ஏழ்மை கோலத்தில் அவர் பிறந்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தபடியினால தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு நமக்காக தம்மையே பரிசாய் கொடுத்தாரு. நாம் அவருக்காக எண்ணத்தை செலுத்துகிறோம், அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். நாம் எதை அவருக்கு பரிசாய் கொடுக்க முடியும்? முதலாவது, இயேசு இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தார் இல்லையா? பாருங்க, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அப்ப இந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசு வந்ததானே நோக்கம், நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்கு இயேசுவை அறியாத இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி இருக்கிறோமா? எத்தனை நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும் நம்ம. அதுதான் அவருக்கு நாம் கொடுக்கிற கிறிஸ்மஸ் பரிசாக இருக்கும். இந்த வருஷத்துல ஒரு 10 பேருக்கு இல்ல ஒரு 5 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி, அவர் வந்து நமக்காக என்னத்தை செய்தார் என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் அவருக்கு நாம் கொடுக்கிற கிறிஸ்மஸ் பரிசு. இப்ப சகோதரியோடு சேர்ந்து, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க உங்களை அர்ப்பணிக்கல, இயேசுவை பத்தி ஒருத்தர் கூட சொல்லலினா, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே ஒரு நபருக்காவது இந்த கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி நீங்க அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் இயேசுவுக்கு நாம் கொடுக்கிற கிறிஸ்துமஸ் பரிசு. சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபிங்க. தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த இனியிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, மெய்யாகவே இதுவரைக்கும் ஆண்டவரே இரட்சகராகிய நீங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பிறக்கவில்லை என்றால், இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் ஏசப்பா இந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே உங்கள் அன்பை அறியாதிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே மெய்யான இரட்சகர் உங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு பார்க்கிறோமே, அப்படியே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உங்க அன்பை அறியாம இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உங்க அன்பை அறிந்த நாங்கள் ஆண்டவரே இவர்களுக்கு உங்க அன்பை அறிவிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாய் எங்க ஒவ்வொருவரையும் மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை ஆண்டவரே அறிவிக்கக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஏசப்பா நாங்கள் செய்யாது இருந்ததான அந்த காரியத்தை ஆண்டவரே உங்க அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த உலகத்திற்கு வந்ததான அந்த நோக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே இதுவரைக்கும் ஏசப்பா ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா நற்செய்தியை அறிவிக்காதபடி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆண்டவரே எங்களில் ஆண்டவரே மகிமைப்படுவீராக. மெய்யாகவே இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, உங்க அன்பை அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே, இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உம்மை அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டது. பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர்களால் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது.
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்தப்ப நமக்கு ஒரு பெரிய gift கொடுத்தார். என்ன தெரியுமா? சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததினால மிகப்பெரிய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நமக்கு கொடுக்கும்படி இயேசு வந்தார். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை ஜனங்கள் சந்தோஷமே இல்லாம, சமாதானமே இல்லாம, நிம்மதியே இல்லாம, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனைக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லல, உங்க துக்கத்தை மாத்துறவர் இயேசுன்னு சொல்லலைன்னா இன்னைக்கு நீங்க சொல்ல உங்களை அர்ப்பணிங்க. சகோதரியோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே இந்த சந்தோஷத்தின் செய்தியை, துக்கத்தை மாற்றுகிற இயேசு என்பதை மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பயத்தை, வெக்கத்தை மாத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இந்த இனிய நிலர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, பாடுகளோடு, ஆண்டவரே, விளைச்சலோடு கூட ராஜா, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, எங்களோடு இணைந்து பார்க்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு என்பதை மற்றவருக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் அந்த சூழ்நிலை ஆண்டவரே இந்த வேலையில் கூட அர்ப்பணித்து ஆண்டவரே நான் சொல்வேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. கிறிஸ்மஸ் பரிசாக இயேசுவை அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சமாதானம் தருகிறவர் இயேசு என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும் அப்பா. சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்பதை ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசுவாகிய கிறிஸ்து பிறக்கும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். தங்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தில் அந்த இயேசு பிறக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, நீர் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்கப்பா. நிம்மதியை கொடுக்கிறவர் இயேசு, சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு என்று தாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு பிறந்த போது வான சாஸ்திரிகள் இயேசுவுக்கு பரிசாக தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இயேசுவுக்கு காணிக்கையா கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாம மற்றவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கிறோமா? அந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறோமா? எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? இந்த மாதிரி பரிசு பொருட்களை கொடுப்பதின் மூலம் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் நல்ல ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, உடை இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து இந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். இயேசுவுக்கே அவங்க பரிசு பொருட்களை சாஸ்திரிகள் கொண்டு வந்தாங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழி பரிசு பொருட்களை கொடுப்பது. இந்த பண்டிகை நாட்களில் எவ்வளவோ உடைகள் எடுக்கலாம், எவ்வளவோ செலவுகளை செய்யலாம், இதுவும் பலகாரங்கள் இதுவும் வாங்கலாம். இல்லை, அதில் கொஞ்சத்தை ஒதுக்கி நம் மத்தியில் இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற ஆகாரம் இல்லாமல், உடை இல்லாமல், பட்டினியோடு, கண்ணீரோடு, பசியோடு வாழ்கிற எத்தனையோ பேர் நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த நம்மை அர்ப்பணிக்கணும். நம்மை சகோதரியோடு கூட சேர்ந்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவரே அப்பா, கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களில் ஏழை எளிய மக்களையும் நினைத்து கொள்ளுங்கள்னு படி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, ஏழை ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் அப்பா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நல்ல சாப்பாடு சாப்பிடாத எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் உணர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்த நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும்படிக்கு செபிக்கிறப்பா. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. ஒருத்தருக்காவது நான் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒருத்தருக்காவது நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த இறக்க குணத்தை நீங்கள் கொடுங்கப்பா. கர்த்தருடைய அன்பை நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய பொருட்களினால, தங்களுடைய பணத்தினால் அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்கள் பேசுங்கப்பா. இந்த பூமியில் சுற்றி திரிந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக நீங்கள் சுற்றி திரிந்தீங்களப்பா. அந்த குணாதிசயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாட்களை நீங்கள் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் நன்மை செய்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற
இருதயத்தை நீங்க கொடுக்கும்படிக்கு செபிக்கிறப்பா. தங்களுடைய நற்காரியங்களினால பிதாவினுடைய மகிமை வெளிப்படுத்தலான்னு சொன்னது போல ஆண்டவரே, அந்த நற்காரியங்களை இந்த பிள்ளைகள் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, தாய் தகப்பன் இல்லாத அநாத பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசப்பா நேசித்து அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அந்த பண்டிகை காலங்களில் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். இதன் மூலமாக உங்க நாமம் மகிமைப்படட்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த பண்டிகை நாட்களில் நீங்க பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தகப்பனே, எங்களை எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டீரப்பா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே, உமக்கு பரிசாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியப்பா? உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே, மற்றவர்களுக்கு நன்மை செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவரே, அதை தவிர வேற என்னத்தை நாங்கள் செலுத்த முடியும்? இன்றைக்கு அதை செலுத்துவதற்கு அதை செய்வோம் என்று எங்களோடு இணைந்து அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அப்படியே உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நாங்கள் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷப்படுகிற இந்த பண்டிகை நாட்களாய் எங்களுக்கு அமைந்து எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஏறெடுத்த ஊக்கமான ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை நாள்னாலே ஒரு சந்தோஷம்தான் இல்லை? ஆனால் அந்த பண்டிகையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சந்தோஷப்படணும். ஏதோ ஒரு பண்டிகை வருது, அதனால நம்ம புது உடை போடணும், அலங்காரம் பண்ணணும், மத்தாப்பெல்லாம் கொளுத்தணும், மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்காதபடி அந்த பண்டிகையின் உண்மையான அர்த்தம் என்ன, அதை விளங்கி கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நம்ம கொண்டாடும் போது தான் மெய்யான சந்தோஷமா இருக்கும். பாருங்க, நம்ம எல்லாருமே அன்பா இருக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை. அப்போ அன்பு இல்லாமல் நம்ம கொடுக்க முடியும், ஆனால் கொடுத்தல் இல்லாமல் அன்பு இல்லை என்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் நம்மேல வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? கொடுத்தலின் மூலமாக. அப்போ கிறிஸ்துமஸ் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, கிவ், கொடுப்பாரு. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். நம்ம பொதுவாக யாரு கொடுக்குறோம்? தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறோம். தெரிஞ்சவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களே கூப்பிட்டு பார்ட்டியை நடத்துகிறோம். ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சந்தோஷப்படுவது என்ன? தேவையுள்ள மக்களை கொடுப்பாரு, அவசியமுள்ள மக்களை கொடுப்பாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாரு. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுறவங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, ஒரு புது ட்ரெஸ் எடுக்க வழி இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறவங்க, என் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலையே இந்த பண்டிகை காலத்தில்னு சொல்லி வருத்தப்படுகிற விதவைகள் உங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க, உங்கள் தெருவில் இருக்கிறாங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்களாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாரையும் தான் இயேசு நேசிக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்லவே? அப்போ நீ யோசித்து பாருங்க, யாரோ ஒருக்கு உதவி தேவையா இருக்கலாம், அதை நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, நீங்க இந்த வருஷத்துல யாருக்கு கொடுத்தீங்க? ஒரு விதவை, ஒரு தாய் தகப்பனால குழந்தை, ஏதோ பாதிக்கப்பட்ட ஒருவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தேவையில் இருக்கிற ஒருவருக்கு செய்தீங்களா? செய்வீங்களா? தீர்மானம் பண்ணுங்க. அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம் உடைய உள்ளத்துல வரும் பாருங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்றதற்கு கிவ், கொடுங்கள். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். இயேசு நம்மேல வைத்த அன்பினால் தன் உயிரை நமக்காக கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அதுதான் இயேசுடைய அன்பு. நாம் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தியை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. விசுவாசத்தோடு தெய்வ செய்தியை கேளுங்க, தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கிறிஸ்மஸ் பரிசு என்று சொல்லி ஒரு அருமையான நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கள். அந்த நாடகத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால, நம்ம மேலே அன்பு கூறுறபடினால இயேசுவை பரிசாக நமக்கு தந்துள்ளினார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை பரிசாக தந்தது நிமித்தமாக அந்த உலகத்தில் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் இதெல்லாம் நமக்குள்ளே கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ இயேசுவாகிய பரிசை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு என இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சம்மானம் கொடுக்கும்படியா, சந்தோஷம் கொடுக்கும்படியா, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த இயேசுவாகிய பரிசை நாம் நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா நீங்கள் இருக்கலாம், இயேசுவை பற்றி அறியாதவங்களா நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இயேசுவை அறியும் போது இயேசுவை பரிசாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுங்கிற பரிசை நீங்கள் தேடும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கடன் பிரச்சனையோடு கூட நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில், மனிதரால் அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் எதிர்பார்த்துருக்க காரியங்களில் அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். நீங்கள் இயேசுங்கிற பரிசை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். நான் கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறேனே, நான் கண்ணீருக்கு மத்தியில் இருக்கிறேனே, வேதனைக்கு மத்தியில் இருக்கிறேனே, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நான் சந்தோஷமாக கொண்டாட முடியுமான்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் காரியத்தை நடத்தி தாரும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் கண்ணீர் துடைக்கப்படணும், என் வறுமை நிலைமை மாறணும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வறுமையை மாற்றும்படியாக தான் அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அவர் உங்களுக்காகவே அவர் தரித்திரரானார். உங்களுடைய வறுமையை மாற்ற, உங்களுடைய ஏழ்மை நிலைமையை மாற்ற அவர் தரித்திரரானார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரன் ஆட்டுத் தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரனாய் காணப்பட்டார். அதாவது ஆடு வாங்கி சந்தையில் கொண்டு போய் விற்கிற ஒரு சகோதரனாக காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பல லட்சம் கடன் இருந்தது. ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ பிள்ளைகள் இருந்திருக்காங்க, மனைவி இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ மனைவியோட நகை, பிள்ளைகளோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றுருக்கிறாரு. விற்றும் கடன், அவர் கடன் அடைச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு கடன் கொடுத்த கடன்காரங்க அவரை சட்டையை பிடிச்சு இழுத்து திருவழியாக அவரை இழுத்துட்டு வருவாங்களாம். அவ்வளோ கேவலப்பட்டிருக்காரு, அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு, அவர் அற்பமாக எண்ணப்பட்டிருக்காரு. காரணம் கடன். அவர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்கலை. அதனால் அவர் நிந்திக்கப்பட்டார். ஏழ்மை நிலைமையில் காணப்பட்டார். அப்போ அவர் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் குடி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. பீடி, சிகரெட்டு, கஞ்சா இதெல்லாம் அந்த பாவ பழக்க வழக்கங்கள்லாம் அவருக்குள்ளே இருந்திருக்குது. இந்த கடன்காரங்க கடன் கேட்கும்போது கடன் கொடுக்க முடியலை. அவங்க பயங்கரமாக பேசுவாங்களாம். அப்போ அவரால் அது பொறுக்கவே முடியல. அதனோடு கூட கண்ணீர் வடிப்பாராம். ஆனால் ஏற்று பேச வேண்டாராம்.
கடன் வாங்கினதுனால பொறுமையாக இருந்து கொண்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தம்பி பதில் சொல்லியிருக்கான், நீங்கள் ஏன் என்ன கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வாங்க 4 மாடிக்கு வந்து சோமணி பாருங்கண்ணே, ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லியிருக்கான். இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் தம்பி சொல்லியிருக்கிறான், 4 மாடிக்கு வாங்க, ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி. இந்த கூடாரத்துக்கு வாசலை அவர் மிதிக்கும் போதே அவருக்கு ஒரு சமாதானம் வந்துச்சான், ஒரு சந்தோஷம் வந்துச்சான். கூடத்தில் வந்து இருந்திருக்காரு, இருந்து கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, நான் கடன் வாங்கின பாவத்தை மன்னிங்க, எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரு. கூட்டத்தில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. அது ஒரு திறப்பு வாசல் ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. கண்ணீர் வடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக ஜெபத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இவர் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவரை தொட்டிருக்கு. தொட்ட உடனே ஆண்டவரே என் கடன் பிரச்சனையை மாற்றும், என் வறுமை நிலைமையை மாற்றும், என் ஏழ்மை நிலைமையை மாற்றும், சாப்பாடு கூட வழி இல்லையே, எனக்கு படுத்து உறங்குறதுக்கு நல்ல வீடு கிடையாது, ஒரு சின்ன வீடு தான் நான் வச்சுருந்தேன், இப்போ எனக்கு படுத்து உறங்குறதுக்கு நல்ல வீடு கூட கிடையாது ஆண்டவரே, நீர் என்ன ஆசீர்வதியும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரு. அப்போ அப்படி ஜெபம் பண்ணோடனே இங்கே தடுப்பான சேவத்தில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, இந்தியா தேசத்துக்காகலாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவர் ஒரு மேப்பை வாங்கியிருக்காரு. வாங்கி அதில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. குடும்பத்துக்காக 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவாராம். அப்படியே தினந்தோறும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்போ முதல்ல ஒரு அற்புதமும் நடக்கலையாம். ஜெபத்துக்கு வந்து 2ஆவது மாதம் ஆன போது அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு சொன்னால் எப்படி கடன் அடைச்சின்னு தெரியலையா, அவ்வளவு அழகாக ஆண்டவர் அவருக்கு இருந்த கடனை அடைச்சி கொடுத்துட்டாரு. காரணம் அவர் பிள்ளை, என் பிள்ளை கடனோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கடனை அடைச்சி கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எனக்கு சாப்பாடு கூட வழி கிடையாது, என் பெஞ்சாதி தாலியெல்லாம் கொண்டு போய் நான் அடகு வச்சேன், விற்றேன், ஒன்றுமே கிடையாது, முதல்ல கடன் அடைச்சேன். இப்போ கடன் அடைச்ச பிறகு அந்த ஆட்டுக்குட்டி வியாபாரம் செய்கிறவங்க, ஆட்டுக்குட்டி வச்சுருக்கிறவங்க 40 ஆடு இருக்குது, 50 ஆடு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் ஒன்றுக்கு சத்தமே கொடுக்கல, கடனை அடைச்சிட்டேன். இந்த திறப்பு வாசல் ஜெபம் நடக்கிற அன்னைக்கு தான் சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு தான் போய் ஆடு விற்பேன். அப்போ ஆடு விற்கும்போது 2 ஸ்டாப்லாம் கிடைக்கும். என்ன படிப்படியாக என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது நான் வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நான் ஆண்டவரையே எப்போ காலையில் ஜெபம் பண்ணுவேன், வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சார். நான் ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து தொழில் செய்கிற இடத்துல நான் வீட்டில் இருக்கும்போது ரோட்டில் யாராவது போனால் அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து நான் காசு கொடுத்து அனுப்புவேன். காரணம் நான் ஒரு நாளில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், கஷ்டத்து மத்தியில் தானே இருந்தேன், கண்ணீருக்கு மத்தியில் தானே இருந்தேன், வேதனைக்கு மத்தியில் தானே இருந்தேன். இவங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து நான் சந்தோஷப்படுத்தி அனுப்புவேன். என் மனைவிக்கு விட்ட தாலி செய்யலாம் நான் திரும்ப கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்க வச்சார். என் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இயேசு என் உள்ளத்தில் வந்தாரோ, என் பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஒருவேளை கண்ணீருக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, கடன் பிரச்சனையில் நான் தத்தளித்து கொண்டிருக்கேனே, என் குடும்பம் வேதனைப்படுத, வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் இழந்துட்டோமே, வீட்டில் இருந்த நகை நட்டுகளெல்லாம் இழந்துட்டோமே, வீடு இல்லையே, எனக்கு ஒரு தங்கருக்கு குடியிருக்க வீடு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இல்லையே, எனக்கு நல்ல சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது, உயர்த்தும்படிதான் மனிதருக்கு முன்பாக, உங்களுடைய குடும்பத்தார் முன்னால், உங்களை அற்பமாக நின்ற மக்களுக்கு முன்பாக உங்களை ஆஸ்வதித்து உயர்த்த இயேசு ஏழ்மை கொலை எடுத்தார். இயேசு உங்களை ஆஸ்வதிக்கவே இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அவருடைய அன்பை உங்களுக்கு கொடுக்கவே இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். இயேசுங்கிற பரிசை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். எனக்கு அருமையானவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களை கொண்டாட ஆயத்தப்படுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துங்கிற பரிசை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளணும்.
நீர் என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வாரும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடணும் ஆண்டவரே. எல்லா மக்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்களா ஆண்டவரே? நாங்களும் சந்தோஷமாக கொண்டாடணும். நீர் எங்களை ஆஸ்வதிக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் பிறப்பின் செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். நீர் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. மற்றவருடைய துக்கத்தில் நாங்கள் பங்கு கொண்டு அவருக்கு உதவி செய்யணும். இந்த கிறிஸ்துமஸ் நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்போது தேவன் உங்களோட துக்கங்களை மாற்றுவார், உங்களோட வறுமை நிலைமையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட சஞ்சலம் மாறும், உங்களோட வேதனை மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுங்கிற பரிசை நீர் எங்களுக்கு ஆண்டவரே அனுப்பி கொடுத்தீரப்பா. ஐயா, அந்த இயேசுங்கிற பரிசை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் அன்பு கூர்ந்தீர் ஐயா. இந்த உலக வாழ்க்கையில நீர் அன்பு கூர்ந்தீர ஆண்டவரே. நீ எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் கடன் வாங்கி ஆண்டவரே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி ஐயா நாங்கள் ஆண்டவர் நினைத்து ஆண்டவரே இந்த பண்டிகையை கொண்டாட ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஏழ்மை கோலம் கொண்டீர் ஆண்டவரே. நீ எங்களுக்காக ஏழ்மை கோலம் எடுத்தீர ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே தாழ்மையை அங்கேயாக தரித்தீர ஆண்டவரே. அதை நினைத்து ஆண்டவர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு கடந்து வந்தீரே ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுங்கிற பரிசு என் உள்ளத்தில் வாரும் என்று செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய சமாதானத்தை உம்முடைய சந்தோஷத்தை நீர் பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து அருளி செய்யும் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்க நன்மையான காரியங்களை எல்லாம் பிள்ளையுடைய வாழ்க்கையை செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா கடன்களை அடைக்க வழியை திறந்து விடும். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவைகள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்து கொடும் ஆண்டவரே. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழிலே காணப்படுற மந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாபாரத்திலே காணப்படுற மந்த நிலைமைகளாக மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.